ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பட்டாணி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதுசாக சமைக்கிறவங்க கூட ரொம்ப இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4 துண்டு பட்டை சேர்த்திக்கோங்க. ஒரு 7 கிராம்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. 4 ஏலக்காய் வாசனைக்காக. இது கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். ஒரு 8 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்திக்கோங்க. மல்லி இலையை விட கொஞ்சம் அதிகமாக புதினா சேர்த்திக்கோங்க. புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நைஸாக அரைக்காதீங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய், நெய் இது ரெண்டுமே நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய், நெய் 2 ஹீட் ஆனோடனே பிரியாணி மசாலாலாம் சேர்த்திக்கோங்க. பட்டை, பிரியாணி இலை, ரோஜாப்பூ இதழ், கல்பாசி இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கோங்க. நான் அரைக்கும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு வதங்குற அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா மட்டும் போதும். இது வதங்கணுன்னுமே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம போட்ட மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு மசாலாவை நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக 1/2 கப் பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. ஒரு 8லிருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதிலிருந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் கொஞ்சம் பட்டாணி அதிகமாக சேர்த்திக்கோங்க. பட்டாணியை அந்த மசாலாவில் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பட்டாணியும் மசாலாவையும் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை இது கூட சேர்த்திக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்திக்கலாங்க. 1 கப் அரிசி 1/2 கப் பட்டாணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அரிசி சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்து விடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் கிடையாதுங்க, லைட்டாக இருக்கிற மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 2வது தேங்காய் பால். ரொம்ப திக்காக தேங்காய் பால் சேர்த்துனிங்கன்னா அது தேங்காய் பால் சாதம் மாதிரி ஆயிரும். 1/2 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி, இது கூடவே இன்னும் 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு நம்ம எப்போவுமே 1/2 கப் தண்ணி சேர்த்தணும். இது நம்ம பட்டாணி 1/2 கப் சேர்த்திருக்கிறதுனால இன்னொரு 1/2 கப் தண்ணி அதிகமாக சேர்த்திருக்கோம். 1 கப் அரிசி 1/2 கப் பட்டாணிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதுவே சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனோடனே குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ வந்து பட்டாணி சாதம் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம கலந்து விடுறதுக்கு முன்னாடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. கொஞ்சம் கூட குழையாமல்
அது மட்டும் இல்லாம சாதம் வந்து ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நான் சொன்ன இதே அளவுகள செஞ்சீங்கன்னா, பட்டாணி சாதம் கொஞ்சம் கூட குழையாது. குக்கர்லயும் அடி பிடிக்காது. அதே சமயம் பட்டாணியும் நல்லா வெந்து வந்துரும். கண்டிப்பா இந்த பட்டாணி சாதத்த ஒரு டைம் நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதே மாரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.